குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்டமா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சேனல். இன்னைக்கு நம்ம பேரிங் டாப்பிக்கில் கிளாஸ் 4 வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏற்கனவே வந்து நான் உங்களுக்கு 3 வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்களும் அதை பார்த்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து லூப்ரிகன்ட்னா என்ன, அதோடைய என்னென்ன டைப் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜோனல் பேரிங்கில் வந்து முக்கியமான டேர்ம்ஸ்லாம் இருக்கும். சரிங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ அது வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு, ஸோ லூப்ரிகன்ட்னா என்ன, லூப்ரிகன்ட்ல யூஸ் என்ன, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க பார்ப்போம். லூப்ரிகன்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? வெரி குட். என்ன அப்படின்னா ஃப்ரிக்ஷன், ரெண்டு சர்ஃபேஸ் வந்து இந்த இடத்துல கான்டாக்ட் வருது இல்லையா, அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷனை குறைக்கணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த ஹீட்டை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரிமூவ் பண்ணி எடுக்கணும். சரி தானே? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரோசன் கூட ஆகலாம். ஸோ அதை வந்து நம்ம ரெஜிஸ்ட் பண்ணணும், கரோசன் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லூப்ரிகண்டோடைய முக்கியமான அப்ஜெக்டிவாக இருக்கும். சரிங்களா? அதாவது ஃப்ரிக்ஷனை குறைக்கிறது, ரெண்டாவது ஜென்ரேட் ஆகக்கூடிய ஹீட்டை வந்து அந்த இடத்துல இருந்து ரிமூவ் பண்ணுறது, மூணாவது கரோசன் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இப்போ என்னென்ன லூப்ரிகன்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதமான லூப்ரிகன்ட் இருக்கு. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா லிக்விட் லூப்ரிகன்ட். ஸோ லிக்விட் டைப்ல இருக்கக்கூடிய மினரல் ஆயில்ஸ், சரிங்களா, மினரல் ஆயில்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் ஆயில்ஸ், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் லூப்ரிகன்ட்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஜென்ரலி யூஸ் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மினரல் ஆயில்ஸ். இது வந்து கேட்பாங்க, நோட் பண்ணிக்கணும் நீங்கள். பேரிங்கில் மோஸ்ட் ஜென்ரலி யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினரல் ஆயில். சரிங்களா? ஓகே, ரைட். செமி லிக்விட்னு பார்க்கும்போது நமக்கு கிரீஸ், ஆயிலை விட வந்து விஸ்காசிட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். சரிங்களா? அப்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செமி லிக்விட் லூப்ரிகன்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னது, கிரீஸ். இது எங்கே யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே வந்து நமக்கு ஸ்லோ ஸ்பீடில் வந்து ஆப்ரேட்டிங் ஆகுதோ அந்த இடத்துல இருந்து யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் லூப்ரிகன்ட். சாலிட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கிராஃபைட் தான் வந்து நமக்கு சாலிட் லூப்ரிகன்ட். இது வந்து தனியாவோ அல்லது ஆயில் அல்லது கிரீஸோட மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இதில் முக்கியமான கொஸ்டின் பார்க்கும்போது இந்த மினரல் ஆயில்னு சொன்னோம் இல்லையா, இது வந்து முக்கியம். சரிங்களா? இது வந்து ஒரு நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க, அதனால நீங்க நோட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ லூப்ரிகன்ட் அப்படின்னா அதுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா விஸ்காசிட்டி. சிம்பிளா விஸ்காசிட்டின்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் டு ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. ரெசிஸ்டன்ஸ் டு ஃப்ளோ, இந்த ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகிறதுக்கு, சரிங்களா, ஒரு ரெசிஸ்டன்ஸ் டெவலப் பண்ணும். அந்த ரெசிஸ்டன்ஸ் தான் என்னது, விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது சிம்பிளா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இட் இஸ் த மெஷர் ஆஃப் டிகிரி ஆஃப் ஃப்ளூயிடிட்டி ஆஃப் லிக்விட். சரிங்களா? ஃப்ளூயிட் எந்த அளவுக்கு ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத பற்றி சொல்றதுதான் வந்து விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் வந்து இன்னொரு லேயர் மேல மூவ் ஆகும்போது, சரிங்களா, அட்ஜசன்ட் லேயர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸை டெவலப் பண்ணும். ஓகேவா? அந்த இடத்துல வந்து சியர் ஸ்ட்ரெஸ்ஸும் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணி என்ன பண்ணணும், வந்து ஃப்ளூயிட் ஆனது ஃப்ளோ நடக்கணும். சரிங்களா? அப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இஸ் ஏபிள் டு ஃபார்ம், retain and offer resistance to shearing. ஒரு லேயருக்கு இன்னொரு டெவலப்பர் ஷியரிங் பஃபர் ஃபில்ம் அண்டர் ஹீட் அண்ட் ப்ரெஷர். சரிங்களா? ஸோ அந்த ஃபில்ம் வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா, லிக்விடு, அந்த லூப்ரிகன்ட் யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் அந்த இடத்துல ஹீட் ஜென்ரேட் ஆகும், ப்ரெஷரும் டெவலப் ஆகும் இல்லைங்களா? சரிங்களா? அதுதான் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. ரைட்டு. அப்போ நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டி படி நமக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சியர் ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி கிரேடியன்ட். வெலாசிட்டி கிரேடியன்ட் அப்படிங்கிறது, ஸோ வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். சரிங்களா? வித் ரெஸ்பெக்ட் டு டைரக்ஷன். சரிங்களா? அப்போ இதை ப்ரொபோர்ஷன் நீக்கிறதுக்காண்டி ஒரு கான்ஸ்டன்ட் சேர்க்கிறோம். அந்த கான்ஸ்டன்ட் தான் நமக்கு என்னது, விஸ்காசிட்டி. இந்த இடத்துல வந்து இசட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா விஸ்காசிட்டி. இதுக்கு இன்னொரு பேர் வந்து அப்சல்யூட் விஸ்காசிட்டி கூட சொல்லுவாங்க. அப்சல்யூட். சில புக்கில் வந்து இது மியூ அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கில் நம்ம இந்த இருக்குல்ல ஜந்த் பப்ளிகேஷன்,
ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இசட் அப்படின்னு போட்டுச்சுக்காங்க. சரிங்களா? ஸோ ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆயில்னஸ். ஸோ ஆயில்னஸ் அப்படிங்கிறது லூப்ரிகண்ட் பேரிங் சர்ஃபேஸுடைய ஒரு கம்பைன்டு ப்ராப்பர்ட்டி தான் இது. சரிங்களா? இது என்ன சொல்லுது அப்படின்னா அந்த லூப்ரிகேட்டிங் குவாலிட்டிஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற சொல்ற டேர்ம் தான் வந்து இந்த ஆயில்னஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? இட்ஸ் a measure of lubricating. It's a measure of lubricating qualities under boundary conditions. Under boundary conditions, where base metal to metal is prevented only by absorbed film. சரிங்களா? இதுக்கப்புறம் விஸ்காசிட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்காசிட்டி என்ன சொல்லுது அப்படின்னா டிகிரி ஆஃப் வேரியேஷன் ஆஃப் விஸ்காசிட்டி. ஒரு ஃப்ளூயிட் வந்து அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, அதாவது இந்த பேரிங்ல யூஸ் பண்றோம், அந்த இடத்துல வந்து ஹீட் ஜென்ரேட் ஆகுது, அப்போ டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். அப்போ டெம்பரேச்சர் மாற மாற அந்த லூப்ரிகன்டோடைய விஸ்கஸ் எஃபெக்ட், விஸ்காசிட்டி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டேர்ம் தான் வந்து நமக்கு என்னது இந்த விஸ்காசிட்டி. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லிக்விடை பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர் கூடும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா விஸ்காசிட்டிங்கிறது குறையும். சரிங்களா? ஏன் குறையுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து லிக்விடை பொறுத்த வரைக்கும் நமக்கு விஸ்கஸுக்கு முக்கியமான காரணமே வந்து பார்த்தீங்கன்னா கோகிசன். அந்த கோகிசன்ங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது குறையும், அதனால விஸ்காசிட்டிங்கிறது குறையும். சரிங்களா? ஸோ அதான் வந்து டெம்பரேச்சர் மாறும்போது எந்த அளவுக்கு விஸ்காசிட்டி மாறுது அப்படிங்கிறத சொல்லக்கூடியதான் வந்து அந்த விஸ்காசிட்டி இண்டெக்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டென்சிட்டி. டென்சிட்டி அப்படிங்கிறது யூனிட் வால்யூம்ல எவ்வளவு மாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய டேர்ம் தான் இந்த டென்சிட்டிங்கிறது. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இங்க என்ன சொல்லிருக்காங்க பாருங்களேன், this property has no relation to lubricating value but it is useful in changing the kinematic viscosity to absolute viscosity. ஒன்றும் இல்லை, kinematic viscosity equal to dynamic viscosity divided by density. சரிங்களா? நமக்கு டென்சிட்டி தெரியும், கைனமெட்டிக் விஸ்காசிட்டி தெரியும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அப்சல்யூட் விஸ்காசிட்டியான டைனமிக் விஸ்காசிட்டியை கண்டுபிடிச்சிக்கலாம் பை யூசிங் திஸ் ரிலேஷன். இதுதான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ என்ன அப்படின்னா ஒரு ஃப்ளூயிடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டென்சிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு விஸ்காசிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்கும். சரிங்களா? மோஸ்ட் ஜென்ரலி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆயில்ஸோட டென்சிட்டி வந்து அட் 15.5 டிகிரி செல்சியஸ்ல இந்த ரேஞ்சில் அமையுது. 860 to 950 ரேஞ்சில் அமையுது. ஆவரேஜ் வெலின் கேட்கும்போது 900 kg per meter cube. சரிங்களா? ரைட்டு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் பாயிண்ட். சரிங்களா? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லூப்ரிகண்டோடைய சர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேப்பர் வந்து ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஸோ அதை வந்து நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃப்ளேம் அது கிட்ட கொண்டு போகலாம் வித்தின் த 6 mm ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஆயில். சரிங்களா? அப்போ ஒரு வேப்பர் வந்து ஃபார்ம் ஆகும், ஆனால் ஃபயர் ஆகும், லைட்டாக ஃபயர் ஆகிற மாதிரி வரும், ஆனால் ஃபயர் ஆகாது. சரிங்களா? ஃபயர் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல என்ன ஆகும் அப்படின்னா ஃபயர் ஆகும். சரிங்களா? அதான் ஃபயர் பாயிண்ட் சொல்லுவாங்க. போர் பாயிண்ட் ஆர் ஃப்ரீசிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லூப்ரிகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து சீஸ் ஆயிடுது, ஃப்ளோ ஆகாம அப்படியே என்ன ஆயிடுது, சீஸ் ஆயிருக்கு, ஃப்ரீஸ் சொல்றாங்க இல்லையா. அப்போ அதான் வந்து பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட். சரிங்களா? ஃப்ளாஷ் பாயிண்ட், 4 பாயிண்ட், 5 பாயிண்ட். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லூப்ரிகண்டோடைய ப்ராப்பர்ட்டிஸ். சரிங்களா? ரைட்டு. இப்போ நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹைட்ரோடைனமிக் ஜெனரல் பியரிங்ல உள்ள முக்கியமான டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு. சரிங்களா? அதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னா டயமெட்ரல் கிளியரன்ஸ். ஸோ டயமெட்ரல் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஜேர்னலோடைய, அதாவது பேரிங்கோடைய டயமீட்டருக்கும் ஜேர்னலோட டயமீட்டருக்கும் நம்ம டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா அந்த டிஃபரன்ஸ் தான் வந்து டயமெட்ரல் கிளியரன்ஸ். சப்போஸ் வந்து நான் பேரிங்கோட டயமீட்டர் வந்து நான் கேபிட்டல் டி எடுத்துக்கிறேன், ஜேர்னலோட டயமீட்டர் ஸ்மால் டி எடுத்துக்கிறேன், அப்போ கேபிட்டல் டி மைனஸ் ஸ்மால் டி அதான் வந்து நமக்கு என்னது டயமெட்ரல் கிளியரன்ஸ். இந்த கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கம்மியா இருக்கணும். சரிங்களா? ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சஃபிஷியன்ட் வெலாசிட்டி கிரேடியன்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டெவலப் ஆகும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா சஃபிஷியன்ட் ப்ரெஷர் வந்து பில்டப் ஆகி லோடை வந்து சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? இது ஒரு முக்கியமான நோக்கம். இன்னொன்று வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு லீக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா குறையும். சரிங்களா? ஸ்மால் கிளியரன்ஸ் அப்படின்னா சைடு லீக்கேஜ் வந்து என்ன ஆகும், குறையும். இதுக்கு அலவன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் மிஷின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 0.025 mm per centimeter ஆஃப் ஜேர்னல் டயமீட்டர். சரிங்களா? இது வந்து நமக்கு வந்து அலவன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா?
அப்போ டயமீட்டர் கிளியரன்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு எப்படி இருக்கணும், கம்மியா இருக்கணும். சரிங்களா? அதுக்கு ஃபார்முலா என்ன? அதாவது டிஃபரன்ஸ் பிட்வீன் பேரிங் டயமீட்டர் அண்ட் ஜர்னல் டயமீட்டர். சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே வந்து பாத்தீங்கன்னா இன் ஃபார்ம் ஆஃப் ரேடியஸ்ல நம்ம சொன்னோம் அப்படின்னா, அதாவது டிஃபரன்ஸ் பிட்வீன் ரேடியஸ் ஆஃப் பேரிங் அண்ட் ரேடியஸ் ஆஃப் ஜர்னல். சரிங்களா? இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, டயமீட்டர் கேபிட்டல் டி அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன எடுத்தோம், டயமீட்டர் ஆஃப் த பேரிங். ஸ்மால் டிங்கிறது டயமீட்டர் ஆஃப் த ஜர்னல். சரிதானே? அப்போ அதோட கரஸ்பாண்டிங் ரேடியஸ் வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் ஆர். அதாவது பேரிங்கோட ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர், ஜர்னலோட ரேடியஸ் வந்து ஸ்மால் ஆர். சரிங்களா? அப்போ கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் போட்டுக்கலாம், அல்லது டயமீட்டர் கிளியரன்ஸ்ல பாதி அப்படின்னு கூட எழுதிக்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல வந்து ரேடியல் கிளியரன்ஸை வந்து C1 அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்றாங்க, டயமீட்டர் கிளியரன்ஸை வந்து பாத்தீங்கன்னா C அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்றாங்க. சரிங்களா? ரைட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டயமீட்டர் கிளியரன்ஸ் ரேஷியோ. இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு டயமீட்டர் கிளியரன்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம், எவ்வளவு டயமீட்டர் கிளியரன்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம் for the given diameter of the journal. For the given diameter of the journal. சரிங்களா? இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுவும் கேட்பாங்க. ஓகேவா? டயமீட்டர் கிளியரன்ஸ் டு டயமீட்டர் ஆஃப் த ஜர்னல். இதான் வந்து டயமீட்டர் கிளியரன்ஸ் ரேஷியோ. சரிங்களா? அதுக்கப்புறம் முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா எசென்ட்ரிசிட்டி. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ லோடு வந்து ஆக்ட் ஆகுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பேரிங்கோடைய சென்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? இப்போ லோடு வந்து ஆக்ட் ஆகும்போது என்ன ஆகும், ஜர்னல் வந்து லொகேஷன் வந்து சேஞ்ச் ஆயிடும். அப்போ அந்த லொகேஷன் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஜர்னலோடைய சென்டர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சென்டருக்கும் பேரிங்கோடைய சென்டருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் வந்து நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ், ரெண்டு சென்டர் டிஸ்டன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எசென்ட்ரிசிட்டி. சரிங்களா? எசென்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, இந்த படத்துல பாருங்க உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஓடாஸ்க்கும் ஓக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு என்னது, எசென்ட்ரிசிட்டி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஆயில் ஃபில்ம் திக்னஸ். சரிங்களா? இது என்ன பாத்தீங்கன்னா மினிமம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பேரிங் அண்ட் ஜர்னல் அண்டர் கம்ப்ளீட் லூப்ரிகேஷன் கண்டிஷன். அதாவது இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை பாருங்க, இதுல வந்து பேரிங் ஜர்னல் இருக்கு, கம்ப்ளீட்டா என்ன பண்ணிருக்கோம், லூப்ரிகேட் பண்ணிருக்கோம். நீங்க வந்து இந்த இடத்த அப்படியே பாருங்களேன், எந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் திக்னஸ் இருக்கு, ரெண்டு சர்ஃபேஸுக்கு நடுவுல மினிமம் திக்னஸ் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அதான் வந்து நமக்கு என்னது, மினிமம் ஆயில் ஃபில்ம் திக்னஸ். இந்த இடத்துல பாருங்க, தெரியுதா உங்களுக்கு இந்த இடத்துல? இதான் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் திக்னஸ், அதை H0 அப்படின்னு சொல்றாங்க. இது ஜென்ரலா எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து 1/4 ஆஃப் த டயமீட்டர் கிளியரன்ஸா இருக்கும். 1/4 ஆஃப் த டயமீட்டர் கிளியரன்ஸ் அதான் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். சரிங்களா? 1/4 ஆஃப் த டயமீட்டர் கிளியரன்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் இது முக்கியமானது. சரிங்களா? இதுவுமே எக்ஸாம் அடிக்கடி கேட்கறாங்க, என்ன அப்படின்னா ஆட்டிடியூட் ஆர் எசென்ட்ரிசிட்டி ரேஷியோ. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து ரேஷியோ பிட்வீன் எசென்ட்ரிசிட்டி டு தி ரேடியல் கிளியரன்ஸ். அதாவது எசென்ட்ரிசிட்டிக்கும் ரேடியல் கிளியரன்ஸுக்கும் நம்ம ரேஷியோ போட்டோம்னா ஒரு நம்பர் கிடைக்கும். அதான் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்க, அல்லது எசென்ட்ரிசிட்டி ரேஷியோன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ இந்த இ எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்களேன். இந்த இ எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்க, இந்த படத்தை பாருங்களேன். இப்போ இந்த பாயிண்ட், சரிங்களா, வேற கலர் மார்க் பண்ணிக்கிறேன் இருங்க. ரைட். சோ இது பேரிங்குடைய சென்டர். சரிதானே? பேரிங்குடைய சென்டர். இப்போ இந்த இங்க இருந்து நான் ஒரு லைன் போடுறேன் பாருங்க, ரெட் கலர்ல போட்டுருக்கு பாத்தீங்களா? இது எதை ரெப்ரசன்ட் பண்ணும், இது எதை ரெப்ரசன்ட் பண்ணும், ஆர். ஆர்ங்கிறது பேரிங்குடைய ரேடியஸ். இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் பிரிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கிருந்து இது வரைக்கும் வந்து என்ன எழுதலாம், இ. அதுக்கப்புறம் இங்கிருந்து இது வரைக்கும் என்ன எழுதலாம், ஜர்னலுடைய ரேடியஸ். கரெக்டா? பிளஸ் இந்த டிஸ்டன்ஸ் என்ன எழுதலாம், H0. அப்போ இந்த ரேடியஸ் ஆஃப் த பேரிங்க நான் பிரிச்சு எழுதியிருக்கேன். இங்கிருந்து இது வரைக்கும் இ, இங்கிருந்து இது வரைக்கும் ஜர்னலோட ரேடியஸ், இங்கிருந்து இது வரைக்கும் H0. சரிங்களா? இதுல இந்த ஸ்மால் ஆர் இதெல்லாம் அங்க கொண்டு வந்துடுறேன். ஸ்மால் ஆர் மைனஸ் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் மைனஸ் H0 ஈக்குவல் டு இயா. இப்ப பாருங்களேன், இந்த டேர்ம் என்னது, இந்த டேர்ம் என்னது, ரேடியல் கிளியரன்ஸ் C1. அப்ப C1 மைனஸ் H0 ஈக்குவல் டு இ. கரெக்டா? அப்போ எசென்ட்ரிசிட்டிக்கு என்ன போட்டுக்கலாம், ரேடியல் கிளியரன்ஸ் மைனஸ் மினிமம் ஆயில் திக்னஸ் போட்டுக்கலாமா?
பாருங்க இங்கே தான் போட்டிருப்பாங்க C1 மைனஸ் H0 டிவைட் பை C1 இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 மைனஸ் H0 பை C1 வரும். இப்போ C1ங்கிறது நமக்கு வந்து C/2 தானே, அப்போ C/2 போட்டோம்னா அந்த 2 இந்த மாதிரி வந்துடும், ஃபார்முலா இப்படி வந்துடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஷார்ட் பேரிங், லாங் பேரிங், அதுக்கப்புறம் வந்து ஸ்கொயர் பேரிங். ஒன்றும் இல்லை, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லென்த் டு டயமீட்டர் ரேஷியோ பார்க்குறோம். லென்த் டு டயமீட்டர் ரேஷியோ, அதாவது ஜேர்னலோடைய லென்த்துக்கும் அதோட டயமீட்டருக்கும் நம்ம ரேஷியோ போடுறோம். சரிங்களா? அந்த ரேஷியோ வந்து லெஸ் தென் 1 இருந்துச்சு அப்படின்னா அந்த பேரிங் வந்து ஷார்ட் பேரிங். ரொம்ப முக்கியம், இப்போ அந்த 3 பாயிண்ட்டுமே முக்கியம். சரிங்களா? லென்த் டு டயமீட்டர் ரேஷியோ லெஸ் தென் 1 அப்படின்னா ஷார்ட் பேரிங். இது வந்து L/D ரேஷியோ கிரேட்டர் தென் 1 இருந்துச்சு அப்படின்னா லாங் பேரிங். அப்போ ஈக்குவல் தான் என்ன சார் அப்படின்னு பார்க்கும்போது ஈக்குவல் அப்படின்னா அது ஸ்கொயர் பேரிங். இது ரொம்ப அடிக்கடி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியம், 3 பாயிண்ட்டும் முக்கியம் வச்சுக்கோங்க. L/D ரேஷியோ லெஸ் தென் 1னா ஷார்ட் பேரிங், கிரேட்டர் தென் 1னா லாங் பேரிங், ஈக்குவல் டு 1 அப்படின்னா ஸ்கொயர் பேரிங். சரிங்களா? இப்போ இந்த லாங் பேரிங் தான் வந்து ஜென்ரலா வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சரிங்களா? இன் பாயிண்ட் ஆஃப் சைடு லீக்கேஜஸ். சரிங்களா? லீக்கேஜை வந்து அவாய்ட் பண்ணோம்னா அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ அந்த ஷார்ட் டிஃப்ளெக்ஷன், ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்பேஸ் ரெக்குயர்மெண்ட், மேனுஃபேக்சரிங் டிஃபிகல்டினஸ், டாலரன்ஸ், இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து அக்கர் ஆகும். எப்போ அப்படின்னா அந்த லார்ஜ் ரேஷியோ இருக்கிற பேரிங் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணோம்னா. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் பேரிங் தான் வந்து யூஸ் பண்றாங்க. சரிங்களா? ஓகேவா? சைடு லீக்கேஜை வந்து குறைக்கணும்னா லாங் பேரிங் தான் யூஸ் பண்ணணும். பட் சம் ப்ராப்ளம்னால, ப்ராக்டிக்கல் இஷ்யூனால ஷார்ட் பேரிங்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. சரிங்களா? அப்போ ஜென்ரலா, சரிங்களா, இண்டஸ்ட்ரியல் மிஷின்ஸ், ஜென்ரல் இண்டஸ்ட்ரியல் மிஷினரியா இருந்துச்சு அப்படின்னா இந்த L/D ரேஷியோ வந்து எவ்வளவு எடுத்துக்கிறாங்கன்னா 1 to 2 எடுத்துக்கிறாங்க. 1 to 2 எடுத்துக்கிறாங்க. இன் கிராங்க் ஷாஃப்ட் பேரிங் நல்லா கவனிக்கணும். கிராங்க் ஷாஃப்ட் பேரிங், கிராங்க் ஷாஃப்ட்ல இருக்கிற பேரிங் வந்து L/D ரேஷியோ வந்து எவ்வளவு இருக்கணுமா, ஃப்ரீக்வென்ட்லி லெஸ் தென் 1 இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஃப்ரீக்வென்ட்லி லெஸ் தென் 1. சரிங்களா? அப்ப சில இடத்துல வந்து என்ன பண்றாங்க, L/D கிரேட்டர் தென் 1 யூஸ் பண்றாங்க. ரொம்ப யூஸ் பண்ணல, ரேஷியோ வந்து 1 to 2ங்கிறத யூஸ் பண்றாங்க. சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லெஸ் தென் 1 இருக்கிற ஷார்ட் பேரிங்கும் யூஸ் பண்றாங்க தான். சரிதானே? ஓகே. ஸோ இன்னைக்கு கிளாஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.